தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட விவகாரத்தில் அரசியல் கட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். விவரங்கள் பாலா, இந்த பீகாரில் நடத்தப்பட்ட அந்த சிறப்பு திருத்தம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அந்த இரு தரப்பினரும் அந்த விசாரணைக்கு பின்பு அவர்கள் முன்வைத்த வாதங்களுக்கு பின்பு தற்போது தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. மிக முக்கியமாக அரசியல் கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதாவது என்ன உதவி, அதாவது விடுபட்டதாக கூறப்படக்கூடிய அந்த நபர்களுக்கு என்ன உதவிகளை இதுவரை செய்திருக்கிறார்கள் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. பல லட்சம் அந்த பூத் ஏஜென்ட்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட ரொம்ப சில விண்ணப்பங்களையே தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கி இருக்கின்றனர். இது தொடர்பான அது மட்டுமல்ல பல்வேறு ஆட்சேபனைகளையும் அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கின்றனர். இதனால் தற்போது அந்த தீர்ப்பில் செப்டம்பர் 8ஆம் தேதிக்குள் அதாவது 12 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பீகாரில் இருக்கின்றன. அந்த 12 அரசியல் கட்சிகளும் ஒரு அறிக்கையை செப்டம்பர் 8ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த பூத் லெவல், அதாவது இந்த 12 அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகளின் பூத் ஏஜென்ட்டுகள் யாரெல்லாம், அதாவது எந்தெந்த வாக்காளரின் பெயர்கள் விடுபட்டிருக்கிறது அல்லது நீக்கப்பட்டிருக்கிறது என்ற சர்ச்சை எழுந்திருக்கிறதோ அவர்களிடம் அந்த விண்ணப்பங்களை பெற்று தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் தற்போது அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல தேர்தல் ஆணையத்திற்கும் அவர்கள் தங்களது பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கின்றனர். தேர்தல் ஆணையம் இன்று, அதாவது இந்த விடுபட்ட அந்த 65 லட்சம் வாக்காளர்கள் வீடு வீடாக சென்று நாங்கள் ஆவணங்களை சேகரிக்கிறோம், சரிபார்க்கிறோம் என்ற ஒரு வாதத்தையும் முன்வைத்திருந்தனர். அதற்கு அவர்கள் ஒரு பாராட்டையும் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல மீண்டும் உச்சநீதிமன்றமானது ஒரு விளக்கத்தை வழங்கியிருக்கிறது. அதாவது ஆதாரை இணைப்பு, அதாவது விடுபட்டவர்கள் மீண்டும் அந்த வாக்காளர் பட்டியல் இணைவதற்கு ஆதாரை மீண்டும் பயன்படுத்தலாம் என்ற ஒரு தீர்ப்பையும் ஒரு விளக்கத்தையும் வழங்கியிருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.